குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date not bites. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் அருண். காலம்பரை நம்ம சந்திக்கிறோம். நம்ம இந்த சொல்லுங்க. கண்டிப்பா சார். ரொம்ப முக்கியமான நாள், ஜிஎஸ்டி அமலாகி இருக்கிறது. நம்ம லாஸ்ட் ஒரு மாசமா 1.5 மாசமாவே இதை பத்தி பேசிட்டு வரோம். ஃப்ரம் ஆகஸ்ட் 15 இது பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது. நவராத்திரி தீபாவளிக்குன்னு சொல்லப்பட்டு நவராத்திரிக்கே இந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டியுடைய பெரிய அளவிலான பெனிஃபிட்ஸ் இந்தியன் எக்கானமியில் இன்ஃபியூஸ் செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றியதை பார்த்தோம். நவராத்திரியிலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு ஒரு விஷுவல் திங்கிங்காகவும் விஷாகவும் சொல்லியிருந்தார் பிரதமர் மோடி. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்தில் எக்ஸ்டர்னல் விஷயத்தில் தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. இந்திய அமெரிக்க உறவில் ட்ரேட் டீலுக்கு இன்றைக்கி பியூஷ் கோயல் அங்கே பேச்சுவார்த்தை நடத்த சென்றிருக்கிறார். மறுபக்கத்தில் இந்தியாவுடைய எக்கானமி ஜிஎஸ்டியில் சந்தோஷப்படுற நேரத்தில் இந்தியன் எக்கானமியில் சர்வீஸ் செக்டார்லேருந்து உள்ளிட்ட எல்லாமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஐடி செக்டாருக்கு ஆபத்தோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. வேலை என்ன ஆகும், வேலைகள்லாம் என்ன ஆகும், ஜாப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பதறக்கூடிய லெவலுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐடி செக்டாருக்கான ஒரு டர்புலன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிருக்கோன்னு கேள்வி வருது. முதல் கட்டமாக H1Bயில் கை வைத்திருக்கிறது அமெரிக்கா. அடுத்து என்ன சார்? இது இது ரொம்ப முக்கியமான தருணத்தில் இருக்கும். அதாவது மல்டிபிள் ஆங்கிளில், அதாவது சிலது டெவலப்மெண்ட்க்கு சாதகமாக இருக்கு, சிலது ஒரு ஷாக் தெரப்பி மாதிரி பார்க்குற இதெல்லாம். ஓகே, சில பேர் இன்ஃபேக்ட் ஈவன் ஸ்ரீதர் எம்பு கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அவர் அமிதாப் கான் சொல்லியிருக்காரு முன்னாடி, இதே எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு இந்த ஷாக் தெரப்பி சார். ஓகே, சில சமயம் ஷாக் தெரப்பியில் ரிவைவ் ஆகலாம் இல்லை, அது மாதிரி நம்ம பல நாளாக நினச்சி திடீர்னு ஒரு ஷாக் தெரப்பி கொடுத்தாலும் கொஞ்சம் மாறுதல் வரும் எப்போதுமே. பட் இது பேசிக் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, மொத்தம் அஃபெக்ட் ஆகிறது 85,000 வச்சுக்கோங்க H1B விசா. அதில் 65,000 டைரெக்டாக, 20,000 அங்கே ஸ்டெம் வழியாக போகிறவங்க அப்படின்னு. இதில் அஃபெக்ட் ஆகலாம் மோஸ்ட்லி மேபி மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் தான். அது ஏன் அப்படின்னா, சாஃப்ட்வேருக்கு எது சாதகமாக இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகி அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை லாயருக்கு படிச்சிருக்கீங்க அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணியிருக்கீங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், அங்கே இன்னொரு டிகிரி பண்ணணும், இல்லை இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், டைம் பீரியடும் இருக்கும், உடனே டக்குன்னு அங்கே போய் பண்ண முடியாது. பட் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒன்று தான், நீங்கள் நேராக போய் அங்கே வேலை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அண்ட் அதுக்கு தான் இந்த இதுவே வந்தது H1B விசா. மோஸ்ட்லி அது இன்னும் பெனிஃபிட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தான். ஈவன் என்ன கேட்டிங்கன்னா, MBA ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட MBA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க கூட அங்கே போயிட்டு வேறு ஏதாவது ஒன்று PhD பண்ணிட்டு ஃபேக்கல்ட்டி ஆகலாம், இல்லை இங்கே ஏதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சேர்ந்துட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். பட் இந்த டிகிரியை வச்சுட்டு அமெரிக்காவில் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரைட்டாகவே H1B. சாஃப்ட்வேருக்கும் நீங்கள் இங்கேருந்து கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம், இல்லை அங்கே போயிட்டு ஒரு MS டிகிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டெம் டிகிரி வழியாக நீங்கள் H1B விசா வாங்கி போகலாம். இப்படி தான் இருந்தது இத்தனை நாளாக. ஓகே, ஸோ இதில் மெயின் அஃபெக்ட் ஆகுது H1B தான். இதோட ட்ரெண்ட் எப்போ ஆச்சுன்னா, இந்த Y2Kக்கு அப்புறம் தான் இது பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவலுக்கு வந்தது. அதுவரை நல்ல ஹை, அதோட H1B டெஃபனிஷனே ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் வரணும்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சேலரி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் பிகினிங் லெவலாக தான் இருக்கும். ஏன்னா மேபி இந்த லெட்ஸே இப்போ ஆவரேஜ் $70,000 இருக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேபி MS பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறவங்க, இல்லை இங்கேருந்து 2 வருஷம் பண்ணிட்டு அங்கே போகிறவங்க, அது மாதிரி இருப்பாங்களே தவிர, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நாலேஜோட போகிறாங்க, ஒரு ஸ்பெஷலைசேஷன் போகிறாங்க அப்படின்னு இருக்காரு.
ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ்னு எதில் சொல்லலைன்னா ஓகே, அவங்க டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ஏஐ படிச்சிருக்கலாம், அனலிட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம், அது அந்த ஸ்ட்ரெங்க்ல கூட போகலாம் அவங்க. பட் அப்போ கூட அவங்க வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, ஸ்டில் அவங்க ஒரு பிகினர் மாதிரி தான் அது. ஸோ அதுக்கு அவங்க கேட்குற அவங்களோட ஆர்குமெண்ட் என்ன இதுலன்னா, எங்களோட ஆளுங்களை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உங்களோட ஆளுங்களை போடுறாங்க. அதாவது 2-4-5 கம்பெனிஸ் உதாரணம் கொடுத்தாங்க அவங்க. அவங்க வந்து அமெரிக்கா ஒர்க் ஃபோர்ஸை எடுக்கவும் செஞ்சுருக்காங்க வேலையிலேருந்து, H1B நியூ ஒர்க்கர்ஸையும் எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க நீ காஸ்ட்லி ரிசோர்ஸை வந்து சீப்பர் ரிசோர்ஸோட இன்னும் மாற்றுற அப்படின்ட்டு. அது வந்து கம்பெனி ஆங்கிளில் பார்த்தா அது கரெக்ட் தான். அது இன்னொன்று வெறும் காஸ்ட்டுக்காக மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கன் லேபர்ஸ் எடுத்துகிட்டு இந்தியன் லேபர் இந்தியன்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க வச்சுக்கோங்க, அதுலேயும் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு. அதாவது இவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும், வெறும் சிவி வேல்யூ வச்சுன்னு இன்டர்வியூ வச்சுன்னு அவங்க எடுக்கிறாங்க. வேற அமெரிக்காவில் படித்து வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த எந்த யூனிவர்சிட்டிலேன்னு வந்திருக்கோம், அவனோட எவ்வளோ எதிர்பார்க்கலாம், அவனோட ஸ்கோர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அன்லெஸ் ஒரு டெஃபினட் அட்வான்டேஜ் இல்லை வச்சுக்கோங்க, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்லேயோ இல்லை கான்ட்ரிபியூஷன்லையோ, சாதாரண எடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டாங்க. நான் தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 13,000 கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க. ஓகே, நம்ம அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஹையர் காஸ்ட் வந்து லோயர் காஸ்டால ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதனால தான் அவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜே வந்தது. இந்த லோயர் காஸ்ட் அவைலபிலிட்டி இல்லை, லோயர் காஸ்ட் இந்த சப்ளையும் இல்லை வச்சுக்கோங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஸ்லோவாக இருக்கலாம் அவங்களோட ப்ரோக்ரஸ் டெவலப்மெண்ட். அதுக்குள்ளே சைனா அதுக்கு முன்னாடி முந்தி இருக்கலாம், யூரோப் முந்தி இருக்கலாம், இஸ்ரேல் முந்தி இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கு, அது அவங்க ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை அவங்க. பட் இந்த ட்ரெண்டை மாற்ற விரும்புகிறாங்க அவங்க. அதாவது கோயிங் ஃபார்வர்ட் மேற்கொண்டு அவங்க என்ன பண்ண விரும்பணும்னா, இந்த லோ எண்ட் ஸ்கில்ஸ் அப்புறம் மிடில் ஸ்கில்ஸ்லாம் எங்களோட லேபரர்ஸே வச்சுக்கலாம், ஹை எண்ட் ஸ்கில்ஸ் யாராவது வந்தாங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதனால என்றைக்குமே அவங்க டாக்டர்ஸ் சிஎஸ்லாம் அவங்க ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. த்ரூ அந்த சேனலில் போனால் அங்கேயும் போய் டிகிரி பண்ணிவிட்டு ரெசிடென்சி பண்ணிவிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும், அதுக்கு என்றைக்குமே பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரெண்டை நாங்கள் மாற்ற விரும்புகிறோம், பட் அதுக்கு வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிட்டாங்க, அதாவது 2 நாள்லயே பண்ணணும். ஓகே, இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் என்ன டிஃபரன்ஸ்? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ண மாட்டீங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த சீக்ரஸியில தான் அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. இதுல வந்து சீக்ரஸிலாம் ஒன்றும் தேவையில்லையே. கம்பெனிஸ்க்கும் நீங்க டைம் கொடுக்கணும், மக்களுக்கும் நீங்க டைம் கொடுக்கணும், அந்த விசால அங்க இருக்கிறவங்களுக்கும். இது என்ன போய் அங்க போய் ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சர்ஜிக்கல் ஷாக் தெரப்பின்னு தான் சொல்லுவேன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சொல்ல மாட்டேன். பட் அப்போ கூட இது மாதிரி பாலிசி லெவலில் இந்தியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுங்க, அமெரிக்கன் கம்பெனி இன்ட்ரெஸ்ட்டுக்கே அவங்க வந்து டைம் கொடுத்துருக்கணும். 3 மாசத்துல இதை அட்ஜஸ்ட் பண்ணு, 6 மாசத்துல நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. பட் திடீர்னு பண்ணுறதுலாம் இதெல்லாம் வந்து அதில் தான் சில பேரோட கருத்து என்னென்னா, எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட்டை உபயோகப்படுத்துகிறாங்களா அப்படின்னு. கடைசியில் ஆனால் என் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, மேபி இதை வந்து 3 மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணலாம், 6 மாதம் ஒன்று டைம் கேட்கலாம் நம்ம. இல்லை 1 லட்சத்துலேருந்து 20,000 கொண்டு வாங்க, 10,000 கொண்டு வாங்க டாலர்ஸ்ன்னு சொல்லலாமே தவிர, பட் இது வந்துரும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஃபீலிங். ஏன்னா இந்த ட்ரெண்டை மாற்றணும்னு விரும்புகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நம்ம கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து இந்தியன்ஸில் வந்து பில்ட் பண்ணுறோம், பட் நம்மளுக்கு வந்து நாளைக்கு சேஃப்டி செக்யூரிட்டி இஷ்யூ ஆகிடும் நாளைக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து பாக்கி இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட்ஸ்லையும் வேலை பண்ணுறாங்க. இதில் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண், இவங்க மெயினாக வேலை பண்ணுறது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸில் தான். நேத்திக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு நிபுணர், அவர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருந்தார். இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கன் ஒர்க் ஃபோர்ஸை நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செலக்ட் பண்ண. பட் இந்த அமேசான் அப்புறம் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த வால்மார்ட், மெட்டா எல்லாம் இருக்கு, அவங்க தான் நிறைய H1B விசாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் டிஸ்கஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி அவங்க வந்திருக்கலாம் ஒரு பாலிசியோட. இப்போ அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும் இதனால. ஸோ இதனால அவங்களோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. இந்தியன் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பட் அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்களுக்கு என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டோ அதை அவங்க காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்று கேட்கணும். இதுவரையில் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா அருண்? எஸ் சார், இதில் நான் முதல்ல கேட்கணுன்றது இட் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலயமா நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து அந்த 1 லட்சம் US டாலர்ஸ் அப்படின்றதுல இருந்து அது 20,000 ஆகலாம், 10,000 ஆகலாம். ஆனால்
இது இப்படி தான் இருக்க போகுது, இதுதான் நியூ நார்மல், இதுதான் இட் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்றத நீங்கள் சொல்கிற புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்க நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்தியர்கள் இல்லாமல், இந்தியாவுடைய டேலண்ட் ரிசோர்ஸ் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஐடி இண்டஸ்ட்ரி உள்ளிட்ட எல்லாமே அது வந்து சஸ்டெயின் ஆக முடியுமா? ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரின்றது வெறும் பிபிஓவோட நிற்காது. பிபிஓ கேன் பி ரீப்ளேஸ், பட் ஆனால் உங்களுக்கு நாலேஜ் சிஸ்டத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக வேணும். இன்றைக்கி அவங்களுக்கு கோடிங்லேருந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்தியர்களுடைய மூளை தேவைப்படுது. இந்தியர்களுடைய சீனர்களுடைய மூளை இல்லாமல் அமெரிக்கா இயங்காதுன்னு ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க இந்தியாவுடைய நாலேஜ் சிஸ்டம், இந்தியர்களுடைய மூளை, இந்தியர்கள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு அமெரிக்காவால் இருந்துட முடியுமா? இன்ஃபேக்ட் நீங்கள் பிபிஓ பற்றி சொல்கிறேன், அதை ஒன்று கரெக்ட் பண்ண விரும்புகிறேன்னா, பிபிஓவில் தான் கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து பிபிஓவில் வேலை பண்ண விரும்புறது இல்லை. அவங்க அமெரிக்கன் அவங்க ஐ மீன் எவ்வளோ கால்ஸ் அட்டென்ட் பண்ணோம், ரொம்ப அது வந்து ஒரு லெபோரியஸ் வேலை. அது அவங்க விரும்புறதில்ல. அதனால தான் நம்மளுக்கு இப்போ மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் அந்த காலத்தில் பண்ணியிருந்தோம், இப்போவும் நடந்துட்டு இருக்கு. வெறும் டைப் அடிச்சுட்டே இருக்கணும், டிரான்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு லோ எண்ட் ஒர்க்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து அதில் காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. இன்ஃபேக்ட் அது நம்மளுக்கு போகும் நான் நினைக்கல. பட் நீங்கள் வந்து இந்திய மூளை, சைனீஸ் மூளை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, 85,000 வீசாவில் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதில்ல. அந்த மூளையை உபயோகப்படுத்தி ஒரு எக்ஸ்பர்டீஸ் கொண்டு வராங்கன்னு பார்த்தா மேபி நீங்கள் 10,000 சொல்லலாம், 20,000 சொல்லலாம். எல்லாருமே அந்த லெவலில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த டெவலப்மெண்ட்டை இங்கேருந்தும் பண்ண முடியும், அங்கேருந்து தான் பண்ணணுங்கிறது இல்லை. சப்போஸ் அமெரிக்கன் கம்பெனி இதை வந்து அங்கே டெவலப் பண்ணணும்னு விரும்பினா அவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சீப்பு தான். அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவில் அமைத்து பண்ணலான்றீங்க. கரெக்ட். அது வந்து சொல்யூஷனா பார்க்குறேன். எஸ், இது ஒரு சொல்யூஷன். இதை நான் அடுத்ததாக வரேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன், அதனால நமக்கு வரப்போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித்தவுட் எனி ஃபால்ஸ் வி கேன் ரெக்கவர் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் இந்தியன்ஸை வந்து H1Bல வர விடாமல், இங்கே ஆஃப் ஷோர்லேயும் அமைக்காமல், ஒட்டுமொத்தமாக இந்தியன்ஸுக்கு ஜாப் ஸ்பேஸே கொடுக்காம அவங்க நினைக்கக்கூடிய அந்த ஒயிட் அமெரிக்கன்ஸுக்கு வேலைகள் பறிப்போகிறது இந்தியர்களால் அப்படின்னு நினைக்கும் போது, அவங்களே வந்து அவங்களை எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு தான் இந்தியர்களை வரவிடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறது இந்தியர்களை வரவிடாம தடுத்து அவர்களோட ஆட்களையே போட்டு வேலை அமர்த்தினால் அவங்களோட ஐடி இண்டஸ்ட்ரி பூம் இதே மாதிரி பூம் இருக்குமா? ஏன்னா அந்த நாலேஜ் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ நீங்க ஸ்கில்னு பார்த்துக்க, இப்போ மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில் வேண்டியிருக்கும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து லெட்ஸ் ஓரளவுக்கு அமெரிக்கன்ஸால நிவர்த்தி பண்ண முடியும். பட் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காம போகலாம். இன்ஃபேக்ட் இன்னொரு ஏரியாவில் கூட சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் அகாடமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இந்தியன்ஸு, சைனீஸ்லாம் இருக்காங்க. இந்த பெரிய பெரிய ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவங்களாம் சைனீஸாக இருப்பாங்க, இல்லை இந்தியன்ஸாக இருப்பாங்க. திடீர்னு அவங்களெல்லாம் நீங்கள் திருப்பி போங்க, நாங்கள் வந்து இன்னும் இந்தியன் அமெரிக்கன் ப்ரொஃபசர்ஸ் வச்சுக்கிறோன்னு சொன்னால் அவங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஸோ இந்த சப்ளை உடனே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு ஒரு சைட் ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் யூஎஸ் யூனிவர்சிட்டிக்கு போனால் ஒரு சேட் ஸ்டேட் என்னன்னா, நான் வந்து அமெரிக்கா கோணத்துலேருந்து பார்க்குறேன், அமெரிக்கர்கள் கோணத்துலேருந்து, அவங்க பாலிசி மேக்கர் கோணத்துலேருந்து. இந்த மெயின் டிகிரிஸ்லாம் இருக்குல்ல, MBA, AI, ஓகே, அனலிட்டிக்ஸ் ஆர் சைபர் செக்யூரிட்டி, அதெல்லாம் இல்லை. நிறைய அமெரிக்கன்ஸும் சைனீஸ், இந்தியன்ஸும் சைனீஸே 50% மேலே இருப்பாங்க. ஒரு டாப் இன்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கோங்க, டாப் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் தான் 50% மேலே இந்தியன்ஸும் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. அதில் அமெரிக்கன்ஸ் அவங்க ஈஸியர் கோர்சஸ் எடுத்துன்னு போகிறாங்க. நிறைய யூனிவர்சிட்டியில் பார்த்துருக்கேன் நான். நிறைய அட்லீஸ்ட் 7-8 யூனிவர்சிட்டிஸ் போயிருப்பேன் நாங்கள். அங்கே அப்படி கண்ணோட்டம் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் யார் எங்கே. அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டால் கூட தெரியும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்போசிஷன் எப்படின்னு. ஸோ அவங்களுக்கே அது ஒரு கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து லிபரல் ஆர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் உங்களால் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது, சைபர் செக்யூரிட்டி ஆக முடியாது. அது மாதிரி அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம கடைசியாக யூனிவர்சிட்டிக்கு இதோட இம்பாக்ட் என்ன இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பாலிசி வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, பட் ஆக்சுவலி இது யூனிவர்சிட்டியும் அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்னொரு சொல்கிறேன், இப்போது நம்ம ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்கிறோம். இங்கே நம்மளுக்கு ஒரு 100 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 ஒர்க்கர்ஸ் அமெரிக்காவில் இருந்தால் தான் இந்த 100 ஒர்க்கர்ஸை சப்போர்ட் பண்ண முடியும். எல்லாருமே இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. அட் சைட் ஆல்சோ வேண்டியிருக்கும், அட்லீஸ்ட் சம் ஆர்கிடெக்ட்ஸ் வேண்டியிருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸ் ரோல் சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ரோல்,
அது மாதிரிலாம் பார்த்தா கூட கம்பெனிஸ் அதெல்லாம் எல்லாம் முடியாது. அதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று நம்ம இன்னும் ஸ்டெப்பே எடுக்கல. அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப உச்சத்துக்கு எடுத்து பிரச்சனையை. அவங்க கம்பெனிஸ்லாம் இங்க இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ, நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் சென்டர், அவங்களுக்கு ரெவென்யூ சென்டர், ப்ராஃபிட் சென்டர். ஸோ அதெல்லாம் இம்பேக்ட் ஆச்சுன்னா என்னாச்சு? அதுக்கு தான் நம்ம பாலிசி எடுத்தா என்ன ஆகும்? அப்புறம் எடுக்க மாட்டாங்க. இதை அது அந்த அளவுக்கு போகாமே சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்தியன் கவர்மெண்ட். பட் ஓரளவுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங்ல நம்ம நேற்றுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அதை விட்டுட்டாங்க நிறைய பேர். இந்த மோடியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நேற்று ஸ்பீச்ல ஜிஎஸ்டி வந்து மெயின் பார்ட், பட் செகண்டரி பார்ட் இஸ் ஸ்வதேஷி. ஸ்வதேஷினா இங்க இருக்கிற ட்ரெஸ் வாங்குங்க, இன்னும் இங்க இருக்கிற வாங்க மட்டும் கிடையாது. இங்கேயே முடிஞ்சா வேலையை பாருங்க, இந்தியாவை டெவலப் பண்ண பாருங்க, இங்கேயே படிக்க பாருங்க. இங்க இருக்கு, ஐ மீன் இந்தியாவில படிக்கிறது ஸ்வதேஷி தானே, ஐஐஎம்ல படிக்கிறது சுதேஷி தான், ஐஐடியில படிக்கிறது சுதேஷி தான். ஸோ அது ஒரு மாதிரி இன்டைரக்டா மெசேஜ் கொடுத்தா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், எஜுகேஷன் ஃபீல்டு. எஜுகேஷன்ல ஸ்வதேஷின்னா என்னத்தான், இங்கேயே படிச்சு இங்கேயே வேலை பண்ணுங்கிறது அர்த்தம், இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். எஸ்பெஷலி சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ்க்குலாம் இல்லையா? ஸோ அவங்க ஆனால் இப்போ என்ன பார்க்குறேன்னா, இந்த ட்ரம்ப்போட நிறைய பாலிசி இந்தியா மட்டும் இல்லையே, ஐரோப்பாவோட வேற பாலிசிஸ் எடுக்கிறாங்க, சைனாவோட, ரஷ்யாவோடலாம். இப்போ சரி கொஞ்சம் இம்பாக்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட் இந்த பாலிசி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்மளோட நெகோசியேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளுக்கு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் இவரும் போயிருக்காரு, ஜெய்சங்கரும் போயிருக்காரு யூஎஸ்க்கு. ஸோ அப்படின்னா ஏதோ ஒரு மூமெண்ட் ஆயிட்டு இருக்கு, இப்போ மூமெண்ட் இருக்கு. பட் என்ன கான்ட்ராஸ்ட் பண்ணினா, இந்த $1,00,000 டாரிஃப்ல கூட 50%லேருந்து 15% வரலாம், 20% வரலாம். பட் இது வந்து $1,00,000 ஏதாவது ஒரு ஷேப்ல இருக்கும். $1,00,000 இல்லைன்னா ஒரு கால் $10,000 எல்லாம் இருக்கலாம், $20,000. இதோட தாற்பயம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த $1,00,000 நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், எனக்கு ஹைலி ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் தான் வேணும்னு. ஒருத்தனுக்கு சேலரியே 70,000 இருக்கும்போது 1,00,000 யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஒருத்தர் சேலரி 2,00,000 இருந்துன்னா 1,00,000 கொடுக்கறதுக்கு ஒரு கால் தயங்காம இருக்கலாம். அதனால அந்த சேலரி லெவல் ஏத்திண்டே போறீங்கன்னா என்ன பண்றீங்க நீங்க? அப்போ ஸ்பெஷலைசேஷன் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 1,00,000ங்கிறது ஒரு என்ட்ரி பேரியர் மாதிரி அது. ஸோ இந்த இதுக்கும் மீறி அவங்க வேல்யூபிளா இருந்தா அவங்க எடுத்துப்பாங்க இல்லையா? அதான் அர்த்தம். 1,00,000 கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த லெவல் ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னா அந்த ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். பிகினரா இருக்கலாம், இல்ல லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம். அதுதான் அதோட இதுவே. பட் அதுக்கு த்ரெஷோல்ட் சொல்லுங்க. ஏன் சார், அதில் நீங்கள் சொன்ன த்ரெஷோல்ட்லேருந்து எல்லாத்தையும் கேட்கும் போது அவங்க வந்து இந்தியர்களை அஃபோர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, அட் த சேம் டைம் தே கேன் மேனேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, பாயிண்ட் டேக்கன். அதில் நான் கேட்கணுன்றது, அவங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிக் டெக்ஸ் யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான், ஆஃப் ஷோர் கம்பெனிஸ். இந்தியாவிலேயே டேரக்டாக வந்து அவருடைய நிறுவனங்களை அமைத்து இந்தியர்கள் யாரும் நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேணாம், உங்களுக்கு நாங்களே வரோம், நீங்கள் இங்கே வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஃபர் பண்ணுற மாதிரி இங்கே கம்பெனிஸை அமைக்கிறது. ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் எங்கே வேணால் அமைக்கலாம், அவ்வளோ பெரிய பறந்துபட்ட இடம் இருக்குது. வி ஆர் இன்வைட்டிங் பிஸ்னஸ்ன்றதுனால நம்ம யாரும் நோன்னு சொல்கிற இடத்துல நம்ம மாட்டோம், நம்ம பண்ண மாட்டோம் தெரியும். அப்படி இருக்க இன்வைட் பண்ணலாம். அது இந்தியாவுக்கு பெனிஃபிட் தானே, அது ஒரு வகையில் பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ் தான். இப்போ இந்தியாவுக்கும் சொல்றேனே, இந்தியாவோட கோணத்துலேயே நீங்க பார்த்தா கூட அந்த 85,000 மேபி என்னோட இன்ட்ரெஸ்ட் 10,000 பேர்ல இருக்கலாம். ஓகே, அவங்க தான் வந்து ரியலி நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்து, நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்து, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 10 ட்ரில்லியன் சொல்றோம்ல, இன்னோவேஷன் சொல்றோம், ஸ்டார்ட் அப் சொல்றோம், எல்லாம் எடுத்துன்னு போட்டு இருக்கலாம். பட் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னா, அந்த அமெரிக்காவில் இந்தியன் கம்பெனியும் சரி, அமெரிக்கன் கம்பெனியும் சரி, நியர் ஷோர் அப்படின்றாங்க. அதாவது பக்கத்துலேயே கனடாலேருந்து முடியுமா? ஏன்னா கனடால இருந்தா தேவைப்பட்ட போது அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகலாம், மீட்டிங்ஸ்லாம் தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுது, செட்டப் தேவைப்படுறதுக்குலாம் கனடா. அதே மாதிரி இந்த பக்கம் பிரேசில் அண்ட் சவுத் அமெரிக்காவில் செட்டப் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம கம்பெனிஸ்லாம் சவுத் அமெரிக்காலலாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். கனடாவில் ஆல்ரெடி இவங்களுக்கு பெரிய கம்பெனிஸ்லாம் கனடாலேயும் இருக்கும் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ இங்கேயும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் பண்ணலாம். சப்போஸ் டொரண்டோக்கும் நியூயார்க்கும் மேபி பெங்களூருக்கும் சென்னைக்குள்ள டிஃப்ரென்ஸ் தானே, அதோட கம்மி பார்த்தீங்கன்னா. ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் அது ரெண்டு விஷயம். அதுக்கு கனடா ஓப்பனாக இருக்கணும், முக்கால்வாசி ஓப்பனாக இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஜாபு அப்புறம் இதோட வர ஆர்டர்ஸோட வராங்க அவங்க.
ரெவென்யூவோட யார் வராங்க. யாரெல்லாமோ உள்ள விடுறாங்க, எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய செப்பரேட்டிஸ்டையும் உள்ள உட்கார வச்சிருக்காங்க கனடா. இது இதுதான் ரொம்ப துக்ககரமான விஷயம் அருண். ஐ மீன் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் ஈஸியா வந்துடுறாங்க. நம்ம லீகலா போறோம் பாருங்க, நம்மளுக்கு தான் பிரச்சனையா இருக்கு இப்போ. அதுதான் ஒரு துக்ககரமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சைனீஸ் இப்போ வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. திடீர்னு அவங்க ஒரு பாலிசியோட வராங்க, இது மாதிரி அங்கேருந்து வர விரும்பினா நீங்க இங்க வரலாம். ஏன்னா அவங்களால இந்த லெவல் சேலரி கொடுக்க முடியும் ஓரளவுக்கு. அவங்களால ஷங்கை அது மாதிரிலாம் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளும் அது மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு விரும்புறேன். இப்போ டிஃபென்ஸே எடுத்துக்கோங்க, முன்னாடி வெறும் டிஆர்டிஓ ஹெச்ஏஎல் அப்படின்னு தான் இருந்தது டிஃபென்ஸ், HBELன்னு. இப்போ பிரைவேட் செக்டர் வந்திருக்கு. இப்போ பிரைவேட் செக்டர்ல நிறைய நல்ல சேலரி கொடுக்கலாம், அவங்களால சம்பளம் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற IITs IIMலாம் இங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இன்சென்டிவ் கிடையாது வெளிநாட்டுக்கு. சரி, இப்போ நான் சொல்றேன், அங்க $70,000 சம்பாதிக்கிறதும் இங்க 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதும் எனக்கு கேட்டால் ரெண்டு ஒன்று தான் சொல்லுவேன். இங்க இன்ஃபேக்ட் இன்னும் நீங்க சௌரியமா இருக்கலாம். இங்க வேணும்னா நீங்க ஒரு மெய்ட் சர்வெண்ட் வச்சுக்கலாம், இல்லை ஒரு டிரைவர் வச்சுக்கலாம். நிறைய கன்வீனியன்ஸ்லாம் இருக்கு இங்க. இந்த கன்வீனியன்ஸ்லாம் அங்க கிடையாது. அங்க ஈவன் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணா வருது, எல்லா சாப்பாடு எல்லாமே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கிடையாது அங்கெல்லாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே அங்க போனா சஃபர் பண்ணி தான், சௌரியமா இல்லையா, அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் படிச்சு வராங்க. அதுக்கு மேல லோன் வேற. ஸோ அதெல்லாம் வந்து மாறும் அவங்க வந்தா. அந்த அளவுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, ஸ்ரீதர் வெம்பு சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல சிந்திஸ்லாம் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்க வந்து செட்டப் பண்ணாங்க. அப்புறம் பெரிய இன்னும் யூரோப்புக்கும் போனாங்க, இங்க போனாங்க, ஹாங்காங்லாம் போனாங்க. அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து வந்தாங்க, பாகிஸ்தான்லேருந்து. சாரி, அந்த ஸ்பிளிட் போது. பட் பாகிஸ்தான்லேருந்து அவங்க வந்த போது இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. இப்போ இவங்க ரிட்டர்ன் பண்ண இந்தியாவோட நிலைமை ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, டெக்னாலஜியில் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக இருக்கோம். ஸோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா அந்த அளவுக்கு, அதாவது 50% டாரிஃப் பார்க்க இந்த H1B ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷாக் தெரப்பியாக நான் பார்க்கல. இது ஷாக் தெரப்பி ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு ஷாக் தெரப்பியா இருக்கும். இன்னொரு ஒரு பெரிய ரிலீஃப் அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு திடீர்னு அது ஒரு இப்போ லாஸ்ட் மினிட்ல ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுவும் நம்மளோட நம்மளோட எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லலாமே, நம்மளோட நெகோசியேஷன் எஃபெக்ட். அந்த அளவுக்கு ஒத்துக்கணும். நம்ம கவர்மெண்ட் ஏதோ பேசிட்டு இருக்கோம் அவங்களோட. ஓகே, இதுல நான் முக்கியமான கொஸ்டின், என் ஃபைனல் கொஸ்டினும் இதுதான் சார். எல்லாருமே இந்த H1B இஷ்யூ வந்தோடனே எல்லாரும் சொன்னது, திஸ் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் மோடி இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த H1Bல இது கடிவாளம் போடுறதா நினைச்சு ட்ரம்ப் இப்படி சொன்னது வந்து லிட்டரலி இந்தியாவுக்கு ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய பரிசு. இது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இல்லை, இது மேக் இந்தியா கிரேட் அகைன். இந்தியன் டேலண்ட் இந்தியா விட்டு போகாமல் இந்தியாவிலே இருப்பதற்கு ட்ரம்ப்பா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. இதை வந்து மோடியும் இன்றைய இந்தியாவும் வந்து ஏற்றுக்கொள்ள, இந்தியா வளர்வதற்கு ட்ரம்ப் செய்யக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வந்து இந்தியா தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டேக் சம் ஒரு டஃப் டிசிஷன்ஸ், ஒரு பிக் டிசிஷன்ஸ், அதன் மூலம் வந்து இந்தியாவுடைய டேலண்ட் வெளியில போகாம இந்தியாக்குள்ளேயே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நேரம். மோடி அது போன்ற கடினமான முடிவுகளை, ஒரு சூப்பரான முடிவுகளை, ஒரு விஷனரி முடிவுகளை எடுக்க வேண்டும். சம்திங் லைக் கன்செஷன்ஸ் ஃபார் நியூ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் துவங்குறாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு டேக்ஸ் கிடையாது. இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு ஐடிக்கோ கிடையாது. நீங்கள் அப்படி வரலான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேலண்ட்ஸுக்கு நிறைய பே பண்ணுறதுக்கு ஏற்படுத்தணும். இது போல் ஏதாவது நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு இந்தியன் டேலண்ட்ஸை இந்தியாவில் ரீட்டைன் பண்ணுறதுக்கும், ஃபாரின் கம்பெனிஸை இந்தியாவில் தொழில் தொடங்க வைக்கிறதுக்கும் பண்ணால் இங்கே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இந்தியா வந்து லிட்ரலி விக்சித் பாரத்தா 2047 அதுக்கு முன்னாடியே ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இங்கேருந்து விஷஃபுல் திங்கிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இதுதான் நேரம் மோடி எடுக்க வேண்டிய அந்த முடிவு அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையிலுமே அப்படி தான் இருக்கா? சேஃப் ஒன்று வந்து இந்த முடிவை வந்து சைனா வந்து 1980s 90sல எடுத்துடுது. என்னன்னா அப்பவே ஃபாரின் கம்பெனிஸ்லாம் அங்கே வந்தது. நம்ம 1990 தூக்கத்துல எந்திரிச்சோம். ஆமா, இன்ஃபேக்ட் 1980ல அருண் நம்ம வந்து சைனாவோட முன்னேறி இருந்தோம். நீங்க ரயில்வேஸ், பாக்கி சிட்டி டெவலப்மெண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 1980ல ஆரம்பிச்சு இப்போ செகண்ட் வேர்ல்டு எக்கானமி ஆயிட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க முன்னேறிக்க இந்த நீங்க சொன்ன பாலிசிஸ்னால அப்பவே எடுத்ததுனால அவங்க எடுத்தோட எஃபெக்ட் 2000ல தெரிய ஆரம்பிச்சது அவங்களது. அப்பதான் 2004 வரையில் அன்னைக்கு யாரோ சொன்னாங்க, அப்போ கூட $4 trillion தான் இருந்தாங்க. அது நம்மளோட இப்போ நம்மளோட இப்போ பொசிஷன் வந்து 2004ல
4 trillion 2004லேருந்து 18 trillion ஆயிருக்காங்க 2024 அது மாதிரி 23 அது மாதிரி. ஸோ அதுதான் அவங்களோட growth path. இன்னைக்கு கூட நிறைய சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் பிஹெச்டி பண்றவங்கலாம் கூட யூஎஸ்ல பண்ணிட்டு வந்துடுறாங்க திருப்பி சைனாக்கு. நம்ம இந்தியன்ஸ் அங்க இருக்கிற அளவுக்கு சைனீஸ் அங்க தங்கல அப்படின்னா தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. H1B விசாலே தெரிஞ்சிருக்குமே சைனீஸ் அங்க தங்கினதா. நம்ம தானே மேஜர் காம்பன் அங்க இருக்கிறது. அது ஏன்னா இங்க அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறதுனால அங்க தங்கிடுறாங்க அவங்க. அந்த அளவுக்கு கூட நான் அதே டாலர் சேலரி இங்க சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. அந்த பிபிபின்னு போட்டு அதோட ஈக்குவலண்ட் இங்க நான் சொன்னேன் 25 lakhs ஈக்குவல் டு $70,000. அது இப்போ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி H1B முடிவுக்கு முன்னாடியே மோடி இது ரொம்ப நாளாக விரும்பி இருக்காரு. அவங்க இங்கேயே டெவலப் பண்ணி இங்கேயே நம்ம வந்து மேக் இன் பாரத் விக்சித் பாரத்ல என்னைக்கோ கொண்டு வந்துட்டாரு. இவங்களால இல்லை. பட் ஸ்டில் அது சில பேருக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு, எஸ்பெஷலி மிடில் கிளாஸ்ல இது அதிகம். இது என்னாச்சுன்னா மிடில் கிளாஸ்க்கு அஃபோர்டபிலிட்டி நிறைய ஆயிடுது. அதனால நான் இன்ஃபேக்ட் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிடுறேன்னா, உங்களுக்கு வந்து டாப் 10 யூனிவர்சிட்டி 25 யூனிவர்சிட்டிஸ் போனீங்கன்னா இன்னும் என்னைக்குமே சேஃப். அது வேலையும் கிடைக்கும், அங்கே மேனேஜ் பண்ணிடலாம். இவங்க போலாம் ரொம்ப பாட்டம் மோஸ்ட் 100ல போயிட்டு இருந்தா அந்த டிகிரிக்கு ஒன்றும் வேல்யூ இருக்காது, அங்கே வேலையும் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்புறம் 70 லட்சம் இந்த $1 lakh சொல்றாருல, அந்த $1 lakh ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே ஃபீஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு என்ட்ரி ஃபீ மாதிரி தானே உங்களுக்கு. அங்கே வேலைக்கு ஃபீஸும் கொடுத்துட்டு ஃபீஸே ஒரு $40,000-50,000 மேலே இருக்கும் நான் சொல்ற யூனிவர்சிட்டிஸ்லாம். அப்புறம் அதுக்கு மேல உங்க ஸ்டே காஸ்ட் பாக்கி காஸ்ட்லாம் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு 6 மாசம் வேலையை கிடைக்காம இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு H1B கிடைக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் வேணும். அங்க இந்தியா மாதிரி பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது அங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ஒன்னு சொல்ல முடியும் என்னால, இது முடிச்சுது. அங்கே வரவங்களுக்கு வந்து இங்க அவ்வளோ அவங்க ஸ்டில் டாலர் ரூபி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கேருந்து போக நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க தக்க வைக்கிறதுக்கு இப்போ நல்ல சிச்சுவேஷன் இருக்கு இந்தியன் எக்கானமியில. அட்லீஸ்ட் இப்போ மேற்கொண்டு அவங்கள தக்க வைக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ கஷ்டமாச்சு வச்சு $1 lakh யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. 85,000லேருந்து 20,000 வந்துட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட அங்கே H1B நம்பர்ஸ் போகிறதுங்க, ருபீஸ் டாலர்ஸ் சொல்ல போகிறது. பாக்கி பேர் இங்கே கம்ஃபர்டபுளாக இங்கே வேலை பண்ணலாம். பிகாஸ் நிறைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது. அப்புறம் ஏஐ இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இப்போ ஐஐடி பாம்பேக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி வேண்டியிருக்கும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தா இங்கே சேலஞ்சிங்காக இருக்கும். ஒன்று கண்டிப்பாக ஜாப்ஸ்லாம் அங்கே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வேலை பண்ணுறது வந்து இன்னும் சேலஞ்சிங். அமெரிக்காவில் வேலை பண்ணுறது கூட நம்மளோட ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுன்னு பார்த்தீங்க, அண்ட் லேர்னிங்கும் நாலேஜும் நிறையா இருக்கும் இங்கே. ஸோ அது பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இவங்களை தக்க வச்சிடலான்னு நினைக்கிறேன் நான். எஸ் சார், இதில் மோடி அவர்கள் பண்ண வேண்டிய விஷயம், மோடி கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம், ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸை பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை கூட ஈரக்கையில் கரண்ட் பாக்ஸை தொடாதன்னு சொன்னால் ஈரக்கையில் தான் தொடுவேன்னு சொல்லி சரியாகணும்னா செய்வேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி கொண்டு வந்ததாகட்டும், ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் ஆகட்டும், டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அமால்கமேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டஃப் டிசிஷன்ஸ் எடுத்தவங்க இது போல் டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி எடுத்தால் என்னென்ன எடுக்கலாம்னு நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு பாலிசி டிசிஷன் மேக்கராக என்னென்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? இந்த ஐ திங்க் சைனால அது மாதிரி பாலிசிஸ் இருக்குன்னு. நீங்க அங்கேயிருந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வரீங்க. நீங்க ஏன்னா இவங்க வரவங்களாம் ஒரு நாலேஜோடு வருவாங்க, ஒரு டெக்னாலஜியோடு வருவாங்க. கொண்டு வந்து ஓகே இங்க ஒரு செட்டப் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நான் யோகிக்கு இதை சொல்லிடலான் இருக்கு இந்த அட்வைஸ். ஓகே யூபி கவர்மெண்ட் கண்டிப்பா பண்ணிடுவாங்க சொன்னேன்னா. அட்வைசரா இருக்கீங்க, பண்றாங்க. ஓகே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே பண்ணுமே. இல்ல இந்த டைடல் பார்க் ஹைடெக் சிட்டி அது மாதிரிலாம் ஒன்று செட்டப் பண்ணிட்டு ஒன்லி ஃபார் என்ஆர்ஐ. ஓகே ஒரு எக்ஸாம்பிள் தரேன், கிஃப்ட் சிட்டி இருக்கு அஹமதாபாத்ல. அது பக்கத்துலயே இன்னொரு என்ஆர்ஐ இந்த மாதிரி என்ஆர்ஐ ரிட்டர்ன் சிட்டி போட்டு ஒரு கம்ஃபர்டபுள் காலனிஸ்லாம் கொடுத்துட்டு ஓகே அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, பேக்கிங், கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க அங்கேருந்து ரிசோர்ஸ் கூட ரேஸ் பண்ண முடியும். அங்க இருக்கிற வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லேருந்து அங்கேருந்து ஏதாவது டெக்னாலஜி எடுத்துன்னு வரலாம் அவங்க. அண்ட் அவங்களுக்கு அங்கே மார்க்கெட் ஆக்சஸ் இருக்கு, அமெரிக்கன் மார்க்கெட் ஆக்சஸ். ஏன்னா அவங்க சிலிகான் வேலிலேருந்து வருவாங்க, நியூயார்க்லேருந்து வருவாங்க, நியூ ஜெர்சிலேருந்து வருவாங்க, சியாட்டில்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அதோட கண்டிஷன் தெரியும். இங்கே பேஸாக வச்சுட்டு
மேபி அங்கே 6 மாதம் அங்கே இருங்க, 6 மாதம் இங்கே இருங்க. ஓகே, அது இன்னும் அது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு ஒரே ஒன்று தான் மோடி பண்ணணும். ஓகே, இது சிம்பிளஸ்ட் சஜஷன் தரணும் கவர்மெண்ட்க்கு. ஓகே, இந்த சஜஷன்ஸ் கொடுத்தா போதும். நிறைய என்ஆர்ஐ இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் எங்கிட்ட. வி கேர் ஃபார் யூ அப்படின்னு சொன்னா போதும். நம்ம இங்க வந்தா உங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட்டும் இருக்காது. உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேணும், சலுகைன்னா அதுக்காக இந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ரெயிட்வே $10 billion கொடுக்க முடியாது. பாக்கி லேண்டோ பில்டிங்கோ அப்ரூவல்ஸோ அதெல்லாம் கொடுக்க முடியும். பேங்க் லோன்ஸ் வேணுமா, பேங்க் டைப்ஸ் கொடுக்க முடியும். கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வேணுமா, அதில் சப்போர்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாலே போதும். ஸோ ஒரு ரிட்டர்னிங் என்ஆர்ஐஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் பாலிசி கொண்டு வராங்க. ஒரு க்ரீன் சேனல் கிரியேட் பண்ணுறீங்க நீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. இன்னொரு ஸ்மால் பாயிண்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்லேருந்து இருக்கேன். அவங்க நிறைய இங்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூட செட்டப் பண்ணலாம். இங்கே அங்கே ப்ரொஃபஸர் ஃபேக்கல்ட்டி பிஹெச்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, நிறைய ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. போன 5 வருஷம் 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஐஎம்பியில் ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு 25 ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட் பண்ணோம். 2-3 வருஷம் கேப்ல ஒரு 25 பேர் ரெக்ரூட் பண்ணோம்னா 20 பேர் அமெரிக்காலேருந்து தான். ஓகே, ரிட்டர்னிங் என்ஆர்ஐஸ் அது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாக்கி ஐஎம்ஸ் ஐடிஸ்லாம் கூட. ஸோ அந்த அட்மாஸ்பியர் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அசோகா, ஜிண்டல் அது மாதிரி இருக்கு. அவங்களாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க ஃபாரின் ரிட்டர்ன். எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ நல்லா டெவலப் பண்ணலாம். இன்னொன்று R&D நம்ம நல்லா டெவலப், அதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அங்கே போகிறவங்களுக்குலாம் R&D சென்டர் யாராவது செட்டப் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு உடனே ஓகே ஒரு 10 crore கொடுங்க நீங்கள், கொடுத்துட்டு செட்டப் பண்ண. ஆனால் ஒரு மேபி அவர் ஒரு 20 பேர் என்கேஜ் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். அது எப்படி ஐபிஆர் பண்ணுறது, அப்புறம் அந்த ஐபிஆருக்கு எப்படி வேல்யூவேஷன் பண்ணுறது, அப்புறம் அது எப்படி மார்க்கெட் எடுத்துன்னு போகிறது. அந்த நாலேஜ் இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு, பட் இவங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வி கேர் ஃபார் யூ, அவ்வளோதான். ஐ மீன் யூ டூ தட். என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி தரோம்னு வார்த்தைக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க அவங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய கம்ஃபர்டபுள் லைஃப் கிடையாது. ஒன்றும் பெரிய தே ஆல் மிஸ் இந்தியா, தே ஆல் மிஸ் தமிழ்நாடு. ஓகே, அண்ட் தே ஆல் மிஸ் அவர் மூவிஸ். நம்மளோட மூவிஸ்லாம் அவங்க ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க கண்ணதாசன் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. தே ஆர் வெரி நாஸ்டாலஜிக். பெங்களூர்ல நான் எங்க இருக்கேன், அதோட அவங்க தே ஆர் மோர் நாஸ்டாலஜிக் தமிழ்நாடு. அவங்க பேசும்போது அவங்க நம்ம பண்டிகைல நம்மளோட நிறைய கொண்டாடுறாங்க அங்க. ரெடி திரும்பத்துக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க போறீங்க. ஆஃபர் இன் தி சென்ஸ் ஒரு கேர், ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட், ஒரு ஆபீசர் கூட பொறுப்பா ஒரு ஆபீசர் கூட போட்டுட்டு இப்போ பண்ணினோம்ல ரீலொகேஷன் ஆஃப் ஃபேக்டரிஸ்ங்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கைடன்ஸ் பியூரோஸ் இட்கோல் எல்லாம் ஈவன் டிஆர்பி ராஜா கூட ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க செப்பரேட். அங்கே போய் கொரியாவுக்கு போய் பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே போய் ஒரு டவுன் ஹால் மீட்டிங் போடட்டுமே. இங்கேருந்து இங்கே பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போய் பேசுகிறாருல்ல, அங்கே போயிட்டு ஒரு டவுன் ஹால் போயிட்டு ஒரு இன்வைட் பண்ணுங்க அங்கே இருக்கிறவங்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா, சாரி சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறவங்க, கலிஃபோர்னியா, சியாட்டில் அங்கெல்லாம் இன்னும் கண்டிப்பாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி மோடிஜி. டிபெண்டன்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டிபெண்டன்ஸ் நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுங்கிறது ஒரு டிபெண்டன்ஸ் தான். அங்கே போனால் தான் நம்மளால என்ன ஃபியூச்சர் இருக்குங்கிறது. யூல் பி சர்ப்ரைஸ், எங்கெங்க எல்லாமே எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதுக்கு இங்க இன்னொரு 10 காலேஜ் கட்டிடலாம், எம்பிபிஎஸ் காலேஜ். அவங்களாம் திரும்பி வரும். இன்ட்ரெஸ்டிங். ஹோப் இந்த H1B அப்படின்ற இஷ்யூ ஒரு ஹெட்டேக்காக பார்க்காம ஒரு மைல் ஸ்டோனுக்கான ஒரு ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப நன்றி சார். திரு நம்மோடு இணைந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லி ஆலோசனைகளையும் கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நம்மளோட மாணவர்களும் சரி வேலை போகணும் அப்படி நாங்கள் போனோம் நினைக்கிறதுக்கு ஒரு தெம்பா சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுக்கணும். ஓகே, ரொம்ப தேங்க்யூ.